அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரீசனிங்கில் 2 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ். தமிழில் வந்து எண் செயல்பாடுகள், அதே மாதிரி இதை வந்து குறியீட்டு செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈஸியான டாபிக் தான். அதுலேயும் குறிப்பாக நியூமரிக்கல் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, சரிங்களா? ஸோ சிம்பாலிக் ஆப்ரேஷன் கூட கொஞ்சம் கஷ்டமான கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நியூமரிக்கல் ஆப்ரேஷன்லேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அந்தளவுக்கு சிம்பிளான டாபிக் இது, சரிங்களா? சரி, இப்போ நம்ம கொஷின் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக்கான விஷயங்களை பார்த்துருவோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு கொஷினாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல் வி போட்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு ஆப்டிடியூட் பார்க்கும்போதும் யூஸ் ஆகும். ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன், தமிழில் சுருக்குகன்னு சொல்லுவோம், அந்த டாபிக் பார்க்கும்போதும் இந்த ரூல் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது என்ன ரூல், இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இது எல்லாமே நல்லாவே தெரியும். இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்தா நம்ம ஈஸியாக போட்டுருவோம், கரெக்டுங்களா? ஆனால் இப்போ சில கொஷினில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கலந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த வி போட்மாஸ் அப்படிங்கிற இந்த ரூல். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கொஷின் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்குன்னு வச்சுங்க, சரிங்களா? இந்த கொஷினில் பாருங்கள், வகுத்தல் இருக்குது, கூட்டல் இருக்குது, பெருக்கல் இருக்குது, கழித்தலும் இருக்குது, சரிங்களா? டிவிஷன், அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன் எல்லாமே இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தா இதை வந்து நம்ம எந்த ஆர்டரில் சால்வ் பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து வகுத்தல் பண்ணணுமா, இல்லை பெருக்கல் பண்ணணுமா, இல்லை கூட்டணுமா, இல்லை கழிக்கணுமா, இதை பற்றி சொல்கிறது தான் இந்த ரூல், சரிங்களா? ஸோ இந்த ரூல் என்னன்னு கொஞ்சம் தெளிவாக பார்ப்போமா? இப்போ இதில் இருக்கிற இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த வி, பி, ஓ, டி, எம், ஏ, எஸ்ன்னு இருக்கு இல்லையா? இதில் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு ஆப்ரேஷனை வந்து குறிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இதில் நம்ம வி எடுத்துக்கிட்டோன்னா விர்ணாக்குளம் இல்லைனா பார் அப்படிங்கிறத குறிக்கும். அது என்ன சார் பார் அப்படின்னா, இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இங்கே கோடு போட்டிருக்காங்க இல்லைங்களா? இதை தான் வந்து நம்ம விர்ணாக்குளம் இல்லைனா பார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்கிறது ப்ராக்கெட்டை குறிக்கும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 3 விதமான ப்ராக்கெட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைப் இருக்கும், இந்த மாதிரி ஒரு டைப் இருக்கும், அடுத்து இந்த மாதிரி ஒரு டைப் இருக்கும். இப்போது ஒருவேளை இந்த 3மே வந்து கொஷினில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், நாம் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குதோ அதை தான் வந்து ஃபஸ்ட் நாம் சால்வ் பண்ணணும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அடுத்தது இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அடுத்து அதை சால்வ் பண்ணணும். ஃபைனலாக தான் வந்து நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்கு வரணும், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓங்கிறது வந்து இங்கிலீஷில் வந்து ஆஃப், அப்படி இல்லைன்னா ஆர்டர் ஆஃப் அப்படின்ற ஒரு ஆர்டர்னா பவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டை குறிக்கிறதுக்கு தான் இந்த ஓங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. தமிழில் வந்து இல், அப்படி இல்லைன்னா இன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அடுக்குக்குறி, இப்போ அடுக்குறினா ஒன்றும் இல்லை, 3 பவர் 4ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம அடுக்குறின்னு சொல்லுவோம். ஸோ இதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓ அப்படிங்கிற எழுத்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற டிங்கிறது டிவிஷன், அதாவது வகுத்தலை குறிக்கும். எம்ங்கிறது மல்டிப்ளிகேஷன், பெருக்கலை குறிக்கும். ஏங்கிறது அடிஷன், கூட்டலை குறிக்கும். எஸ்ங்கிறது சப்ராக்ஷன், கழித்தலை குறிக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது ஒரே கொஷினில் எல்லாத்தையுமே கலந்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆர்டரில் தான் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இதுதான் முக்கியம், ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த பார் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே உள்ளதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட் வரணும், ஓகேவா? வி போட்மாஸ்ன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா விர்ணாக்குளம், அதாவது பார், இதை தான் வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இது கீழே உள்ளதை சால்வ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் எடுத்துக்கணும். ப்ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ள ப்ராக்கெட், அப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே உள்ளது, ஓகேவா? இந்த ப்ராக்கெட் உள்ளே உள்ளதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள ப்ராக்கெட், ஸோ இந்த மாதிரினா
இப்படி போடுவோம்ல அந்த ப்ராக்கெட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இது உள்ளதை சால்வ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட், மூணாவதாக இந்த ப்ராக்கெட் இது உள்ளதை சால்வ் பண்ணணும். ஸோ இப்படி ப்ராக்கெட்குள்ளே உள்ளதை சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து இந்த ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணணும். ஆஃப்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பார்க்கணும், இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணணும். அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஷன், பகுத்தல். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும், அதை சால்வ் பண்ணணும். அடுத்து அடிஷன் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து அதை சால்வ் பண்ணணும். அடுத்து சப்ட்ராக்ஷன், ஃபைனலாக வந்து கழித்தல் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து அதை சால்வ் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு புரியாத மாதிரி இருக்கும், நம்ம கொஷின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பேசிக்கான விஷயம். அண்டு இந்த ஆஃபுங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆஃப்னா ஒன்றும் இல்லை, பெருக்கல்னு அர்த்தம். சரிங்களா? ஆஃப்னு கொடுத்துருந்தாங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம கொஷினில் பெருக்கல் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கொஷின் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் இதில் இருக்காது, நியூமரிக்கல் ஆப்ரேஷனில் நமக்கு ஆஃப் வச்சு கேட்க மாட்டாங்க. ஆனால் சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கும்போது யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஸோ அவ்வளோதான். சரிங்களா? இது போக நாம் இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி போட்டால் என்ன பண்ணணும்? கூட்டணும். அதேமாதிரி இப்படி போட்டால் கழிக்கணும், இப்படி போட்டால் பெருக்கணும், இப்படி போட்டால் வகுக்கணும். இதெல்லாம் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? இது ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறதும் சமம் அப்படின்னு அர்த்தம். கரெக்டு தானே? இப்போ உதாரணத்துக்கு 2 × 6 இஸ் ஈக்குவல் டு 12ன்னு கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்? இதுவும் சமம்னு அர்த்தம். கரெக்டு தானே? 2 6 12, இங்கேயும் 12 இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு உள்ளதும் ரைட் சைடு உள்ளதும் சமம்னு அர்த்தம். அப்போ இது சமம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ இதுவே இப்படி போட்டு இப்படி ஒரு கோடு போட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமம் இல்லை அப்படின்னு அர்த்தம். சமம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வச்சுப்போமே, 4 × 3ன்னு ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பக்கத்தில் வந்து 3 × 2ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். சும்மா சிம்பிளாக எடுத்துப்போம், புரிஞ்சுக்க தான் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்படி போட்டு இடையில இந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க. இது கரெக்டு தானே? ஏன்னா இப்போ 4 3 12 வந்துடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3 2 6 தான் வரும். இப்போ 12 6 நமக்கு சமமானு கேட்டால் சமம் கிடையாது. ஸோ அப்போ சமம் இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த சிம்பிள் வந்து நாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென், ஸ்மாலர் தென், அதெல்லாம் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடுவோமா, இப்படி போடுவோம். ரைட்டா? இது நம்ம சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த பொழந்தா மாதிரி இருக்குது பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதோ அது வந்து பெருசுன்னு அர்த்தம். இந்த க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதோ அது சின்னதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பக்கம் வந்து நாம் 5 போட்டுப்போம், இந்த பக்கம் 2 போட்டுப்போம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5ங்கிறது 2ஐ விட பெருசுன்னு அர்த்தம். ஏன்னா பாருங்கள், இந்த பெருசாக ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, அந்த சைடில் 5 இருக்குது. அப்போ இதுதான் பெருசு. க்ளோஸ் ஆகிருக்கிற இந்த இடத்துல 2 இருக்குது. ஸோ இது வந்து சின்னது அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இப்போ அதுவே இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? இந்த சைடு உள்ளது சின்னது, இந்த சைடு உள்ளது பெருசு அப்படின்னு அர்த்தம். இதையே வந்து நம்ம இதில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தூக்கி இங்கே போட்டுட்டு 5 தூக்கி இங்கே போட்டுக்கலாம். ரைட் தானே? இதுவும் ஒன்று தான், நம்ம வேறு மாதிரி சொல்கிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனாக இருக்கிற இந்த பக்கத்தை வந்து நம்ம இந்த சைடு வச்சுருக்கோம். சரிங்களா? ஓப்பனாக இருக்கிற இதை வந்து இந்த சைடு வச்சுருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம்னா 5 அங்கே போட்டுக்கிறோம். இங்கேயும் அதே தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓப்பனாக இருக்கிற பக்கத்துடைய என்ன சொல்கிறது, இந்த சைடை மாற்றி 5 அங்கே போட்டுக்கிறோம். க்ளோஸ் ஆகிருக்கிற பக்கத்தோட சைடை மாற்றிருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து இப்படி போட்டோன்னா என்ன அர்த்தம்னா 2 வந்து 5ஐ விட சின்னது அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து இப்படி வச்சுப்போம், ஏ பின்னு வச்சுப்போம். இப்போ ஏ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏங்கிறது பியை விட பெருசாக இருக்கலாம், இல்லைனா பிக்கு ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி போட்டால் என்ன அர்த்தம்னா, ஏ வந்து பியை விட பெருசாக இருக்கலாம். ஸோ பெருசாக இருக்கிறது இந்த பக்கம் இருக்குது,
ஸோ ஏ வந்து பியை விட பெருசாக இருக்கலாம் இப்படின்னு அர்த்தம் வரும். அதே மாதிரியே ஏவும் பியும் சமமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அர்த்தம் வரும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு கொஷின் சால்வ் பண்ணும்போது புரியும். இப்போதைக்கு ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏ வந்து பியை விட சின்னது அப்படின்னு அர்த்தமாகும். அப்படி இல்லைன்னா ஏவும் பியும் சமம். இந்த ஒரு கோடு வந்து ஈக்குவல்ட்டை குறிக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கோடுங்கிறது ஈக்குவல்ட்டை குறிக்கும். ஸோ ஏயும் பியும் சமம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதில் வேறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 சிம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து நாம் கொஷின் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இப்படி போட்டால் என்ன அர்த்தம் சொன்னேன், இந்த சைடு உள்ளது பெருசு, இந்த சைடு உள்ளது சின்னது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஏ, இந்த சைடு பி போட்டோம்னா ஏ வந்து பியை விட பெருசு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இதுவே இதுக்கு இடையில ஒரு கோடு கிழிச்சிடுறாங்கன்னு வச்சுப்போம். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏ வந்து பியை விட பெருசு இல்லைன்னு அர்த்தம். நல்லா பாருங்கள், ஈக்குவல் டு போட்டு இடையில கோடு கிழிச்சா என்ன அர்த்தம்? ஈக்குவல் டு இல்லைன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அதே மாதிரியே இந்த கிரேட்டர் தென் சிம்பிளை போட்டுவிட்டு இடையில ஒரு கோடை கிழிச்சாங்கன்னா கிரேட்டர் தென் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏ வந்து பியை விட பெருசு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்டெரக்டாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஏ வந்து பியை விட சின்னதுன்னு சொல்ல வராங்க. இதுவும் ஒன்று தான். ரைட்டுங்களா? அதே மாதிரியே ஏ லெஸ் தென் சிம்பிள் போட்டு ஒரு கோடு போட்டுடுறாங்க, இங்கே பி இருக்குன்னு வச்சுப்போம். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஏ வந்து பியை விட சின்னது இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ இன்டெரக்டாக ஏ வந்து பியை விட பெருசுன்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதை தான் இப்படியும் கொடுப்பாங்க. பட் நமக்கு வந்து இந்த அளவுக்குலாம் கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் போதும், இது வரைக்கும் தாராளமாக போதும். இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ப்ளஸ் என்பது இன்ட் எனவும் இன்ட் என்பது மைனஸ் எனவும் டிவிஷன் என்பது ப்ளஸ் எனவும் மைனஸ் என்பது டிவிஷன் எனவும் கொடுக்கப்பட்டால் 175 மைனஸ் 25 டிவைடட் பை 5 ப்ளஸ் 20 இன்ட்டு 3 ப்ளஸ் 10 இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ்ப்ரெஷனுடைய மதிப்பு கேட்குறாங்க, வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. பட் இவங்க வந்து ஒரு 4 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனில் ப்ளஸ்ன்னு இருக்கிறது வந்து பெருக்கலை குறிக்குமா? சரிங்களா? அதே மாதிரியே இந்த இன்ட்டு சிம்பிள் இருக்குது இல்லையா, இது வந்து மைனஸ், அதாவது கழித்தலை குறிக்குமா. அப்புறம் டிவிஷன் சிம்பிள் வந்து கூட்டல், அடிஷன் சிம்பிள் இருக்குது இல்லையா, ஸோ கூட்டலை குறிக்குமா. அப்புறம் வந்து இந்த மைனஸுங்கிறது வந்து டிவிஷன், வகுத்தலை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? நம்ம கோடிங் அண்ட் டீகோடிங்லேயும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரியே ஒரு கொஷின் பார்த்துருப்போம். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இவங்க அப்படி மாற்றி எழுத சொல்கிறாங்க இல்லைங்களா, அதே மாதிரியே இங்கே இருக்கிற சிம்பிள்ஸை நம்ம மாற்றி எழுதணும். மாற்றி எழுதிட்டு சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ட்ரை பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ரெஷனை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். 175. ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? விட்டுட்டு நம்பர்ஸ் மட்டும் எழுதுவோம். 175, 25 இருக்குது, 5 இருக்குது, 20 இருக்குது, அடுத்து வந்து 3 இருக்குது, ஃபைனலாக வந்து 10 இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சிம்பிள்ஸ் எழுதுவோம். இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்குது. ஆனால் அவங்க மைனஸுங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க, டிவிஷன்னு சொல்லிட்டாங்க, வகுத்தல்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த மைனஸுக்கு பதிலாக வகுத்தலை போடணும். ஸோ வகுத்தலுக்குரிய போட்டுருவோம். அடுத்து இங்கே வகுத்தல் இருக்குது. ஆனால் கொஷின் பாருங்கள், வகுத்தலுங்கிறது கூட்டலை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், இந்த வகுத்தல் சிம்பிளுக்கு பதிலாக கூட்டல் சிம்பிளை போட்டுருணும். அடுத்து பாருங்கள், இங்கே கூட்டல் இருக்குது, அதாவது ப்ளஸ் இருக்குது. ஆனால் இவங்க ப்ளஸ்ஸுங்கிறது இன்ட்டு, அதாவது பெருக்கல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த 5க்கு அடுத்து இருக்கிற இந்த ப்ளஸ்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பெருக்கல் குறியை போடணும். அடுத்து வந்து இங்கே பெருக்கல் குறி இருக்குது, இன்ட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்டுங்கிறத மைனஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நாம் இந்த இடத்துல மைனஸை போட்டுப்போம். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது. ஸோ இவங்க ப்ளஸ்ஸுங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க, பெருக்கல்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இங்கேயும் நாம் பெருக்கல் குறியை போட்டுப்போம்.
இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இவ்வளோ தான் மேட்ரு. ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் இது. பட் இதை சால்வ் பண்ணும்போது தான் நம்ம கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரூலை வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரூல் படி ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், விருணாக்குளம் பார் இருந்தால் அதை சால்வ் பண்ணணும். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பார் இல்லை. ஸோ பார்னால் ஒன்றும் இல்லை, இந்த கோடு மறந்துடாதீங்க. புதுசாக படிக்கிறவங்களுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன். இப்படி கோடு இருந்ததுன்னா இதுதான் பார். இந்த மாதிரி இந்த கொஷினில் வந்து எங்கேயும் இல்லை. ஸோ அதை விட்டுறலாம். அடுத்து வந்து ப்ராக்கெட். சரிங்களா? ப்ராக்கெட்டும் இந்த கொஷினில் எங்கேயுமே இல்லை, அதையும் விட்டுறலாம். அடுத்து வந்து ஆஃபுங்கிற வேர்டும் இங்கே எங்கேயுமே இல்லை, ஸோ விட்டுறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் வந்து இதில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டை தான் நம்ம சால்வ் பண்ணணும். ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ 175 / 25ன்னு கொடுத்துருக்காங்க. 175 நம்ம 25ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை டைம் வரும்? 4 25 100, 6 25 150, 7 25 வருமா? ஸோ அப்போ இங்கே 7ன்னு வந்துடும். இதை வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணிட்டோம். சால்வ் பண்ணி 7ன்னு போட்டோம். ரைட்டுங்களா? ஸோ 7 + 5 × 20 - 3 × 10. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து இதில் எது பண்ணுறது? அடுத்து பாருங்கள், ப்ளஸ் இருக்குது, இன்ட் இருக்குது, மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு இன்ட் இருக்குது. அடுத்து நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல் படி அடுத்தது வந்து நாம் மல்டிப்ளிகேஷன், அதாவது பெருக்கலை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வகுத்தல் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து பெருக்கல் எடுத்துக்கணும். பெருக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம கொஷினில் 2 இடத்துல இருக்குது. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ 7 அப்படியே இருக்கட்டும், இந்த ப்ளஸ்ஸும் அப்படியே இருக்கட்டும். இதை ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள். 5 × 20 வந்து 100 வந்துடும். ரைட்டுங்களா? மைனஸ் அப்படியே இருக்கட்டும். 3 × 10 வந்து 30 வந்துடும். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்குது. ரூல் படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் தான் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், பெருக்கல் முடிஞ்சு அடுத்து கூட்டல் தான் பண்ணணும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கூட்டணும். 100 + 7 107ன்னு வந்துடும், -30ன்னு வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 107 30 பேசினா பாக்கி 77 வருமா? 77ன்னு கிடைக்கும். இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவில் இருக்கிற இந்த 77ன்னு தான். ரைட்டுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதை பண்ணும்போது மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. ரைட்டுங்களா? அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள். இதுவும் வந்து அதே மாதிரி தான். அங்கே வந்து சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க, இங்கே வார்த்தையாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி ஒரே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ப்ளஸ் என்பது கழித்தல், பெருக்கல் என்பது வகுத்தல், வகுத்தல் என்பது கூட்டல், மைனஸ் அதாவது கழித்தல் என்பது பெருக்கல் என்றிருந்தால் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்ணுறோம். ஏன்னா அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸ் எழுதிக்கலாம். 252 9 5 32 92. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு பெருக்கல் இருக்குது. ஆனால் அவங்க பெருக்கலுங்கிறத வகுத்தல்னு சொல்லிட்டாங்க. ஸோ வகுத்தல் போட்டுப்போம். அடுத்து பாருங்கள், மைனஸ் இருக்குது. அவங்க மைனஸுங்கிறத பெருக்கல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெருக்கல் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது. அவங்க ப்ளஸ்ஸுங்கிறத கழித்தல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கழித்தல் சிம்பிளை போட்டுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டிவிஷன் இருக்குது. டிவிஷனை அவங்க கூட்டல், அதாவது அடிஷன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம கூட்டல் சிம்பிளை போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா வகுத்தல் இருக்குது, பெருக்கல் இருக்குது, கூட்டல் இருக்குது, கழித்தல் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எதை பண்ணணும்? டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ரைட்டுங்களா? இதை தான் வந்து ஃபஸ்ட் நாம் சால்வ் பண்ணணும். ஸோ 252 9ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 2 9 18, பாக்கி 7 72 வரும், 8 9 22. அப்போ இங்கே 28ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா 28ன்னு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 5 -32 + 92 அப்படின்னு இருக்கும். இப்போ அடுத்ததில் நாம் எதை சால்வ் பண்ணணும்? பெருக்கல் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வகுத்தல், அடுத்து பெருக்கல். இப்போ 28 × 5 எவ்வளோ வரும்? 8 40, 2 10, அப்போ 140 வருமா? 140ன்னு வந்துடும். -32 + 92ன்னு இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? கூட்டல் பண்ணணும். சரிங்களா? வகுத்தல், பெருக்கல், அடுத்து வந்து கூட்டல் வரும். அடுத்தது தான் கழித்தல் பண்ணணும். ஸோ இதில் எதை நம்ம கூட்டணும்? 140யும் 92யும் கூட்டணும். இது மைனஸ் சிம்பிளில் இருக்குது, இதை விட்டுருங்க. இதுவும் ப்ளஸ் சிம்பிளில் இருக்குது. ஸோ 140யும் 92யும் கூட்டினோன்னா எவ்வளோ வரும்? 140, அது கூட ஒரு 90 கூட்டினோன்னா 230 வரும். ஒரு 2 இருக்குது.
அப்போ 232ன்னு வருமா? 232 மைனஸ் 32ன்னு வரும். ஸோ 232ல் 32 போயிடுச்சுன்னா பாக்கி 200ன்னு வரும். இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200. ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கு இல்லையா, இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து இந்த கொஷின் பாருங்க. எல் என்பது ப்ளஸ்ஸையும் எம் என்பது மைனஸையும் என் என்பது பெருக்கலையும் பி என்பது வகுத்தலையும் குறித்தால் 14n 10l 42p 2m 8 n அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த கொஷினை சால்வ் பண்ணி ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை எப்படின்னு தெரியலனா அதுக்கு வாய்ப்பே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். பட் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் இதுக்கான ஆன்சரை வந்து வழக்கம் போல் கொடுத்துருவேன். ஸோ அதில் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கொஷின் பார்ப்போமா? ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள், 4th கொஷினாக இது. இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கொஷின். அதே மெத்தட் தான், பட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளை ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க எது கரெக்டுன்னு. சரி, ஓகே, பார்க்கலாம். மைனஸ் என்பது வகுத்தல் எனவும், ப்ளஸ் என்பது பெருக்கல் எனவும், டிவிஷன் என்பது கழித்தல் எனவும், பெருக்கல் என்பது கூட்டல் எனவும் இருந்தால் கீழ்கண்டவற்றில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, எது எது எப்படி அப்படின்னு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்துட்டு இந்த 4ல் எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து செக் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு ஆப்ஷனாக எடுத்து நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து நாம் இந்த ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ஏவில் இருக்கிற நம்பர்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிப்போம். 4 5 9 3 4, இந்த சைடு வந்து 15 இருக்குது, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த குறியீடுகளுக்கு பதிலாக கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து போட்டுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெருக்கல் இருக்குது, அவங்க பெருக்கலுங்கிறத கூட்டல்னு சொல்லிட்டாங்க, ரைட்டுங்களா? அப்போ இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அவங்க ப்ளஸ்ஸுங்கிறத பெருக்கல்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ அப்போது இன்ட்டு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே மைனஸ் இருக்குது, அவங்க மைனஸுங்கிறத வகுத்தல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வகுத்தல் சிம்பிள் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வகுத்தல் இருக்குது, வகுத்தலுங்கிறத அவங்க கழித்தல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கழித்தல் சிம்பிள் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டு இருக்குது. ஈக்குவல்ட்டு பற்றி இங்கே ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள், கொஷினில் எதுவுமே சொல்லலை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவல்ட்டை அப்படியே போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ இதையுமே பார்க்கணும், ஏன்னா சில கொஷினில் ஈக்குவல்ட்டுக்கு பதிலாகவும் வேறு ஏதாவது கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷனே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து இங்கேயும் நான் கேப் விட்டு வச்சேன். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கல, ஈக்குவல்ட்டுக்கு வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ அதை வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும், சரிங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் தான் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ 4 + 5 9 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 3ன்னு கிடைக்கும். -4 = 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து நாம் பெருக்கல் பண்ணணும். 4 + 3 5 15 -4 = 15 அப்படின்னு வரும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், கூட்டல் பண்ணணும். 4 + 15 வந்து 19 -4 = 15. அப்போ 19 - 4 பார்த்தோன்னா 15ன்னு வந்துடும். இப்போ 15 = 15 கரெக்டாக வந்துருச்சு, ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவே நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் மற்ற ஆப்ஷனை வந்து செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே தப்பாக தான் வரும். மற்ற ஆப்ஷன்லேயும் இந்த மாதிரி குறியீடுகளை மாற்றி பாருங்கள். இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற குறியீடுகளுக்கு பதிலாக கொஷினில் கொடுத்துருக்கிற குறியீடுகளை மாற்றி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது எதுவுமே கரெக்டாக வராது, எல்லாமே தப்பாக தான் வரும், ரைட்டுங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து அதிர்ஷ்டம் இருந்தால் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே கொடுத்துருவாங்க, இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த குரூப் 2 4 3ல் இதேமாரி ஒரு கொஷின் வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த ஆரோ மார்க் போட்டு கேட்டிருந்தாங்க, இப்படி ஆரோ மார்க் போட்டு கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கடைசி ஆப்ஷனாக இருந்தது. அப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து செக் பண்ணோன்னு வச்சுங்களேன், ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வந்து லாஸ்ட் ஆப்ஷன்லேருந்தே ட்ரை பண்ணுங்கள். எந்த ஆர்டரில் வரணும்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், அதில் ஆன்சர் வரலன்னா அடுத்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வாங்க, அதில் வரலன்னா திரும்பி லாஸ்ட்லேருந்து செகண்ட் ஆப்ஷன் அதாவது சி வாங்க, இதுலேயும் வரலன்னா அடுத்து பி வந்து பாருங்கள். ஸோ இந்த ஆர்டரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரைட்டுங்களா? மேக்ஸிமம் வந்து அவங்க இந்த இடத்துல தான் வைப்பாங்க, சிடி அந்த மாதிரி இடத்துல தான் வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் டைம் வந்து நமக்கு இதாகும்,
சரிங்களா? ஸோ அதனால் அப்படி தான் வைப்பாங்க. அதனால் அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுறது நல்லது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்ஷன் ஏவே வந்து கரெக்டாக வந்துருச்சு. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்து வந்து 5th கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஷினை ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. இந்த கொஷினை சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். ஸோ ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை எப்படின்னு தெரியலனா வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து வழக்கம் போல் கடைசியில் வந்து இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த 6th கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் ப்ளஸ் கமா டிவிஷன் என்ற குறியீடுகளும் 2,4 என்ற எண்களும் இடமாற்றி எழுதப்பட்டால் எது சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளஸ்ன்னு இருக்கிற இடத்துலலாம் வகுத்தலை போடணும், வகுத்தல் இருக்கிற இடத்துலலாம் ப்ளஸ் போடணும். அதே மாதிரி 2ன்னு இருக்கிற இடத்துலலாம் 4 போடணும், 4ன்னு இருக்கிற இடத்துலலாம் 2 போடணும். சரிங்களா? ஸோ அதான் அவங்க கொஷினில் சொல்லியிருக்காங்க. இது வந்து நானாக டிரான்ஸ்லேட் பண்ணேன் தமிழில். சரிங்களா? ஸோ அதனால் இங்கே இடமாற்றின்னு கூட வராதுன்னு நினைக்கிறேன். இடமாற்றின்னு வராது. ப்ளஸ்ன்னு இருந்தால் வகுத்தல் போடணும், 2ன்னு இருந்தால் 4 போடணும், அதேமாதிரி வகுத்தல்னு இருந்தால் ப்ளஸ்ஸை போடணும், 4ன்னு இருந்தால் 2 போடணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான அர்த்தம். எனக்கு கரெக்டான வார்த்தை கிடைக்கல, ஸோ அதனால் இடமாற்றின்னு எழுதிட்டேன். சரி, ஓகே. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடைசி ஆப்ஷன்லேருந்து வர்றது தான் நல்லது. கடைசி ஆப்ஷன் எடுத்துகிட்டு அடுத்து ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கணும், அடுத்து கடைசியிலேருந்து 2வது ஆப்ஷன், அடுத்து வந்து இந்த ஆப்ஷன். ஸோ இப்படி வர்றது தான் நல்லது. பட் இப்போதைக்கு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வரேன். ஏவிலேருந்து நான் சால்வ் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ ஆப்ஷனில் பாருங்கள். 2 + 4 ÷ 3 = 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணணும்னா 2ன்னு இருக்கிற இடத்துல 4 போடணும். ரைட்டுங்களா? அப்போ 4. அதே மாதிரி 4ன்னு இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், 2 போடணும். 2. ஸோ 3 பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்பர் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், 3 பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் 3 வந்து அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து வந்து சிம்பிள்ஸ் வந்துடுவோம். சிம்பிளில் வந்து ஈக்குவல் டு பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. சரிங்களா? ஸோ ஈக்குவல் டு அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸுக்கு பதிலாக டிவிஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே டிவிஷனுக்கு பதிலாக ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இப்படி வந்துடுமா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் சால்வ் பண்ணணும். ஏன்னா இதுதான் டிவிஷனில் இருக்குது. ஸோ 4 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 2ன்னு கிடைக்கும். +3 = 3 அப்படின்னு வரும். இப்போ 2 + 3 5ன்னு வந்துடும். 5 = 3ன்னு இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டு கிடையாது. ஏன்னா இந்த பக்கமும் 3 இருந்தால் 3 = 3ன்னு இருக்கும், 2 சமம் அப்படின்னு அர்த்தம் வரும். பட் இது வந்து இந்த சைடு 5 இருக்குது, இந்த சைடு 3 இருக்குது. ஸோ 2 சமம் கிடையாது. அப்போ கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு ஆன்சர் கிடையாது, தப்பாக இருக்குது. அடுத்து ஆப்ஷன் பியை வச்சு செக் பண்ணணும். ஆப்ஷன் பியில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 இருக்குது. நம்ம 4ன்னு இருந்தால் என்ன பண்ணணும், 2ன்னு எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 2ங்கிறத 4ன்னு எழுதணும். அடுத்து 6 இருக்குது, 6 பற்றி அவங்க எதுவும் சொல்லலை, அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து 1.5 இருக்குது, அதை பற்றியும் எதுவும் சொல்லலை, அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சிம்பிளை பற்றியும் எதுவும் கொடுக்கலை, ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், டிவிஷன் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே வந்து டிவிஷன் வந்துடும். அடுத்து டிவிஷனுக்கு பதிலாக நம்ம ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே வந்து ப்ளஸ் வந்துடும். ஸோ அதை சால்வ் பண்ணலாமா? ஸோ 2 ÷ 4 போட்டால் 1/2ன்னு வருமா? ஸோ 2 ÷ 4ன்னு வரும். +6 = 1.5ன்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1/2ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? = 1.5 அப்படின்னு வரும். ஸோ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு எப்படி வரும்? அதாவது 1 2ஆல் வந்து டிவைட் பண்ணணும். 1 2ஆல் டிவைட் பண்ணோம். 1 வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், 0 சேர்ப்போம், இங்கே புள்ளி வச்சுருவோம். 0 போட்டு புள்ளி வச்சுருவோம். ஸோ அப்போது 10 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 5 டைம் வரும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த 1/2ங்கிறத நம்ம 0.5ன்னு எழுதலாம். +6 = 1.5 அப்படின்னு வரும். ஸோ அப்போது 0.5 + 6 போட்டோன்னா நமக்கு 6.5ன்னு வந்துடும். = 1.5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுவும் கரெக்டானு பார்த்தீங்கன்னா கரெக்டு கிடையாது, தப்பு தான். ஏன்னா இந்த பக்கம் 1.5ன்னு இருந்தால் கரெக்டுன்னு வந்திருக்கும். இப்போ நமக்கு இந்த பக்கம் 6.5 இருக்குது, இங்கே 1.5 இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் பியும் வந்து நமக்கு ஆன்சராக வராது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ஷன் சியை வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஆப்ஷன் சியில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா
ஃபஸ்ட்டு 2 போட்டுப்போம். அதாவது 4க்கு பதிலாக 2ன்னு போட்டோம். அடுத்து இங்கே 2 இருக்குது, 2க்கு பதிலாக 4ன்னு போடணும். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, 3 பற்றி எதுவுமே சொல்லலை, அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, 4க்கு பதிலாக நாம் 2 போடணும். ரைட்டா? அடுத்த சிம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு பற்றி எதுவும் சொல்லலை, ஸோ அப்படியே போட்டுக்கலாம். டிவிஷனுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸுக்கு பதிலாக டிவிஷன். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ அப்போது 2 ப்ளஸ் 4/3 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வரும். ஸோ 2 3 6, 6 4 10 வரும். சரியா? அப்போ 10/3 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஸோ நம்ம 10 3ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்? 3.33ன்னு போகுமா? 3.33 அப்படின்ட்டு போகும். இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வரும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதுவுமே நமக்கு கரெக்டாக வரல. ஏன்னா இங்கே 2ன்னு வந்திருந்தால் கரெக்டாக வந்திருக்கும். பட் இங்கே வந்து 3.33 அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இது வந்து 2க்கு ஈக்குவல் கிடையாது. அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனுமே வந்து நமக்கு தப்பாக தான் இருக்குது. இப்போ ஃபைனலாக வந்து இதுதான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும். பட் செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இருக்கிற இந்த டி ஆப்ஷனையும் எடுத்து செக் பண்ணிடலாம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 இருக்குது, அப்போ நம்ம 4ன்னு போட்டுக்கணும். அடுத்து 4 இருக்குது, நம்ம 2ன்னு போட்டுக்கணும். 6 இருக்குது, 6ஐ பற்றி எதுவும் கொஷினில் கொடுக்கல. 8 இருக்குது, 8ஐ பற்றியும் எதுவும் கொஷினில் சொல்லலை. அடுத்து சிம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக டிவிஷன் போடணும், டிவிஷனுக்கு பதிலாக ப்ளஸ் போடணும், ஈக்குவல்ட்டு அப்படியே போட்டுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 4/2னா 2ன்னு வந்துடும். ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 8ன்னு வருது. 2 + 6 8 தான். அப்போ 8 இஸ் ஈக்குவல் டு 8ன்னு வந்துடும். ஸோ இது வந்து கரெக்டாக வருது. ரைட்டுங்களா? இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் இதை ஃபஸ்ட்டு எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ரைட்டுங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்து 7th கொஷின் பாருங்கள். 16 - 8 / 4 + 5 × 2 = 8 என்பது சாத்தியமாக கீழ்கண்ட எந்த 2 குறியீடுகளை இடமாற்றி எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. நம்ம இப்போ லாஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கும் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் சால்வ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? இன்னைக்கான முதல் கேள்வி, சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு நடந்த ஆண்டு. அடுத்த கொஷின் பாருங்கள். A > B, B > C மற்றும் C > D என்றிருந்தால் கீழ்கண்டவற்றில் எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதமாக சால்வ் பண்ணலாம். சரிங்களா? நான் 2மே சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆனால் நான் 2ஆவதாக சொல்ல போகிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரியாத கொஷின் அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். A > B, அதே மாதிரியே B > C, அடுத்து பார்த்தீங்கன்னா C > Dன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த குறியீடு கொடுத்துருக்காங்க இல்லையா, சிம்பிள், இது வந்து ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரே மாதிரி சிம்பிள் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸை கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது ஒன்றாக்கிடலாம். எப்படி அப்படின்னு பாருங்கள். A > B, இதை அப்படியே வச்சுருங்க. இங்கேயும் > சிம்பிள் இருக்குது, இங்கேயும் > சிம்பிள் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை ஸ்ட்ரைட்டாக வந்து > C அப்படின்னு போட்டுடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா C இங்கேயும் காமனாக இருக்குது, சிம்பிளும் காமனாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாம்னா > Dன்னு போடலாம். இப்படி போடுறது கரெக்டாக அப்படின்னா கரெக்டு தான். இதை வந்து இந்த மாதிரி எழுதுறது கரெக்டு தான். ஏன் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷினில் பார்த்தீங்கன்னா ஏவுக்கும் பிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்காங்க. ஏ வந்து பியை விட பெருசு அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஷினில் எந்த இடத்துலையுமே ஏவுக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதேமாதிரி ஏவுக்கும் டிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்ட்டு எங்கேயுமே சொல்லலை. சரிங்களா? ஸோ அப்போ நாம் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி எழுதலாம். ஒரு வேளை இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி 3 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து
ஏ லெஸ் தென் டி இல்லை ஏ லெஸ் தென் சி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை, பட் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாங்கன்னா நாம் இந்த மாதிரி இதை எழுத முடியாது, ரைட்டுங்களா? பட் கொஷினில் வந்து இந்த மாதிரி தனியாக எதுவும் கொடுக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏவுக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏவுக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னோ இல்லை ஏவுக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னோ கொஷினில் கொடுக்கல, சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இருக்கிறத வச்சு பார்க்கும்போது தாராளமாக இந்த மாதிரி இதை எழுதிக்கலாம். இதில் வந்து ஒருவேளை நான் சொல்கிற மாதிரி இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், ஏ கிரேட்டர் தென் சி இல்லை ஏ லெஸ் தென் சி, அப்படி இல்லைனா ஏ கிரேட்டர் தென் டி இல்லை ஏ லெஸ் தென் டி, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா நாம் இந்த மாதிரி எடுத்து வந்து எழுத முடியாது. கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு தான் எழுதணும். பட் இங்கே வந்து இந்த மாதிரி எதுவும் கொஷினில் கொடுக்கல, இது எதுவுமே வந்து கொஷினில் இல்லை. ஸோ அதனால் நம்ம தாராளமாக இந்த மாதிரி எழுதிக்கலாம், சரியா? சரி, ஓகே. இப்போ கொஷினை பாருங்கள். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிரேட்டர் தென் டின்னு இருக்குது. இது கரெக்டு தான், ஏன்னா ஏ இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, சரிங்களா? இருக்கிறதுலே ஏ தான் பெருசு, அதேமாதிரி இருக்கிறதுலே டி தான் சின்னது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு தான். ஏவை விட டி சின்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த எக்ஸ்ப்ரெஷன் படி பார்க்கும்போது கரெக்டு தான், ஏன்னா ஏ இருக்கிறதுலே பெருசு, டி வந்து இருக்கிறதுலே சின்னது. ஸோ இது கரெக்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் சின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ வந்து இந்த 3 விடவுமே வந்து பெருசு, சரிங்களா? பியை விடவும் பெருசு, சியை விடவும் பெருசு, டியை விடவும் பெருசு. ஸோ இப்போ ஏ கிரேட்டர் தென் சிங்கிறது கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், டி கிரேட்டர் தென் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு, ஏன்னா இருக்கிறதுலே சின்னது வந்து டி, இருக்கிறதுலே பெருசு வந்து ஏ. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டி வந்து ஏவை விட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வராது, இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். பட் இதையும் நாம் செக் பண்ணிப்போம். பி கிரேட்டர் தென் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி கிரேட்டர் தென் டிங்கிறது கரெக்டு தான், ரைட்டா? ஏன்னா பி 2வது இடத்துல இருக்குது, டி பார்த்திங்கன்னா 4வது இடத்துல இருக்குது. ஸோ பி கிரேட்டர் தென் டி அப்படிங்கிறது கரெக்டு தான். ஸோ அப்போது இந்த மாதிரி நாம் வந்து இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம், ரைட்டுங்களா? இது ஒரு மெத்தட். ஒருவேளை இந்த மெத்தட் உங்களுக்கு புரியலனா இப்போ அடுத்து நான் சொல்கிற மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதே கான்செப்ட் தான், அதாவது வந்து ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் சி, சி கிரேட்டர் தென் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதே தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும், இதில் இருக்கிறதுலே டி தான் சின்னது அப்படின்னு நமக்கு தெரியும். எப்படின்னா டி தான் இருக்கிறதுலே சின்னது, அதை விட சி பெருசு, அந்த சியை விட பி பெருசு, அந்த பியை விட ஏ பெருசு, ரைட்டுங்களா? அப்போ இருக்கிறதுலே டி தான் சின்னது இல்லையா? இப்போ நாம் என்ன பண்ணலான்னா டிக்கு வந்து ஒரு நம்பர் எடுத்துப்போம், டி வந்து 1ன்னு எடுத்துப்போம், சரிங்களா? அப்போ சிக்கு நாம் என்ன நம்பர் எடுக்கணும்? கண்டிப்பாக இதை விட பெரிய நம்பராக தான் இருக்கணும், ஏன்னா எக்ஸ்ப்ரெஷன் படி டியை விட சி பெருசு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிக்கு 2ன்னு எடுத்துப்போம், சரிங்களா? ஸோ அடுத்து இதை பாருங்கள், இந்த சியை விட பி பெருசு, சரிங்களா? ஸோ சியை விட பி பெருசு. அப்போ நம்ம பிக்கு என்ன பண்ணலான்னா சியை விட பெரிய பெரிய நம்பராக ஒன்று எடுத்துப்போம், 3ன்னு எடுத்துப்போம், ரைட்டுங்களா? அடுத்து பாருங்கள், பியை விட ஏ பெருசு, ரைட்டா? பியை விட ஏ பெருசு. அப்போ ஏவுக்கு நாம் என்ன பண்ணோம்னா பியை விட பெரிய நம்பராக இருக்கணும், 4ன்னு எடுத்துப்போம், சரிங்களா? நம்ம இதை மாற்றி மாற்றி கூட எடுத்துக்கலாம். மாற்றி மாற்றி மீன்ஸ் இங்கே 5, இங்கே 10, 15, 25ன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன் ஃபில் ஆகணும், அவ்வளோதான். அவங்க கொடுத்துருக்குற இந்த 3 கண்டிஷனும் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும். இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா 3 கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் ஆகும், ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ நாம் கண்டுபிடிச்சிருக்கிறது என்னென்னா ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 2, டியோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு நாம் அஷ்யூம் பண்ணியிருக்கோம், சரிங்களா? நாமளாக எடுத்திருக்கோம். இப்போ இதை வச்சு இங்கே வந்து நாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏ கிரேட்டர் தென் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏவோட வேல்யூ 4, டியோட வேல்யூ 1. அப்போ ஏ கிரேட்டர் தென் டிங்கிறது கரெக்டு தான், ஏன்னா 4 பெருசா 1 பெருசானா 4 தான் பெருசு, கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், ஏ கிரேட்டர் தென் சின்னு இருக்குது, சியோட வேல்யூ 2, ஏவோட வேல்யூ 4ன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இந்த கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகுது, கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், டி கிரேட்டர் தென் ஏன்னு இருக்குது, டியோட வேல்யூ 1 தான், ஆனால் ஏவோட வேல்யூ 4. ஸோ அப்போ கண்டிப்பாக டி கிரேட்டர் தென் ஏ அப்படிங்கிறது தப்பு, இந்த மாதிரி வராது. ஃபைனலாக பாருங்கள், பி கிரேட்டர் தென் டின்னு இருக்குது, பியோட வேல்யூ 3, டியோட வேல்யூ 1. ஸோ இது கரெக்டு தான். அவங்க கொஷினில் வந்து எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சிங்கிற இந்த ஆப்ஷன் மட்டும்தான் தப்பு. இப்போ நம்ம பார்த்த இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா
சிம்பாலிக் ஆப்ரேஷன் கீழே வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூமரிக்கல் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வரைக்கும் இருந்தது நியூமரிக்கல் ஆப்ரேஷன். இது சிம்பாலிக் ஆப்ரேஷன். இது வந்து சில பேருக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் யோசிக்கணும். சரிங்களா? இந்த கொஷினை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு யோசித்து பார்க்கணும். என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு யோசித்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி யோசித்து நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானாக கண்டுபிடிச்சது தான். ஸ்கூல் புக்குங்கிற பாருங்கள். நீங்கள் இப்போ ஆர்எஸ் அகர்வால் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதான் இந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணியிருப்பாங்க. பட் நான் வந்து நானாக நம்பர்ஸ் கொடுத்து பார்த்தேன். இது ஒர்க் அவுட் ஆணுச்சு. ரைட்டுங்களா? ஸோ அதனால் இந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மெத்தடை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சில கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அந்த மாதிரி கொஷினுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி எழுதிலாம் சால்வ் பண்ண முடியாது. நம்பர் கொடுத்து சால்வ் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். a + b > c + d மற்றும் b + c > a + d என்றால் கீழ்கண்டவற்றில் எது உண்மையாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நானாக நம்பர்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கிட்டு சால்வ் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நார்மல் மெத்தட்லையும் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்குற எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள். a + b > c + dன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே b + c > a + dன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இந்த ஏபிசிடிக்கு நானாகவே நம்பர்ஸ் கொடுக்க போகிறேன். நானாக அஷ்யூம் பண்ணி நம்பர்ஸ் கொடுக்க போகிறேன். என்ன ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் வந்து இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும். சரிங்களா? இப்போ நாம் எடுத்துக்க போகிற அந்த 4 நம்பர்ஸ் வந்து இந்த 2 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் இப்போ ஏவுக்கு வந்து 10ன்னு நம்பர் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பிக்கு வந்து 15 வேணால் 5ன்னு கொடுத்துட்றேன். ரைட்டா? ஸோ இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா c + dயை விட பெருசாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கொஷினில் கொடுத்துருக்குற கண்டிஷன் அதுதான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிக்கும் டிக்கும் சின்ன வேல்யூவாக கொடுத்துக்கிறேன். அதாவது இது ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 15 வருமா? ஸோ 15 விட கம்மியாக வரா மாதிரி சிக்கும் டிக்கும் நான் வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா சிக்கு வந்து 6ன்னு கொடுத்துக்கிறேன். டிக்கு வந்து 5ன்னு கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. 10ம் 5ம் 15, 6ம் 5ம் 11. ஸோ 15 தான் பெருசு, 11 சின்னது. அப்போ இந்த சிம்பிள் கரெக்டாக வந்துடுதா? அப்போ இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பாருங்கள். இங்கே வந்து நாம் பிக்கு 5ன்னு எடுத்துருக்கோம். சிக்கு பார்த்தீங்கன்னா 6ன்னு எடுத்துருக்கோம். சரியா? பார்த்துங்க. ஏவுக்கு 10ன்னு எடுத்துருக்கோம், டிக்கு 5ன்னு எடுத்துருக்கோம், சிக்கு வந்து 6ன்னு எடுத்துருக்கோம். இப்போ 6. ஏவுக்கு நம்ம 10ன்னு எடுத்துருக்கோம், டிக்கு பார்த்தீங்கன்னா 5ன்னு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா இங்கே 11 வரும், இங்கே 15 வரும். இப்போ இது கரெக்டாக இருக்கானா? இல்லை. ஏன்னா 11ங்கிறது சின்னது, 15 தான் பெருசு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய என்ன சொல்கிறது, பெருசை டினோட் பண்ணுற பகுதியில் 11 இருக்குது, சின்னதை டினோட் பண்ணுற பகுதியில் வந்து 15 இருக்குது. அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர்ஸ் வந்து தப்பு. சரிங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் எடுக்கும்போது நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வரல. ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆணுச்சு, ஆனால் இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகலை. இப்போ நான் திரும்பி என்ன பண்ணுறேன்னா திரும்பி நம்பர்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இந்த டைம் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து பிக்கு வந்து 10ன்னு கொடுத்துட்டு ஏவுக்கு 5ன்னு கொடுக்க போகிறேன். ஸோ அதே இதை தான் எடுத்து எழுதுகிறேன். c + d அடுத்து b + c a + d. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏற்கனவே நான் ஏக்கு 10ன்னு கொடுத்து பிக்கு 5ன்னு கொடுத்தேன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏவுக்கு 5ன்னு கொடுத்துக்கிறேன், பிக்கு வந்து 10ன்னு கொடுத்துட்றேன். சரிங்களா? அதேமாதிரி இங்கே சிக்கு 6, டிக்கு 5ன்னு கொடுத்தேன்னா அதையும் மாற்றிக்கிறேன், சிக்கு 5ன்னு கொடுத்துட்டு டிக்கு 6ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும், இது ரெண்டுத்தையும் கூட்டணும்.
இது சியோட வேல்யூ, இது டியோட வேல்யூ. இப்போ 5யும் 10யும் கூட்டினோன்னா 15 கிரேட்டர் தென் 5யும் 6யும் கூட்டினோன்னா 11. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, ரைட்டுங்களா? அதாவது இந்த கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. 15 பெருசு, 11 சின்னது, கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து பிக்கு 10ன்னு எடுத்துக்கிட்டோமா? ஸோ அப்போ இங்கே 10 போட்டுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கு 5ன்னு எடுத்துருக்கோம், இங்கே வந்து 5 போட்டுக்கிறோம், ரைட்டுங்களா? ஸோ அடுத்து வந்து ஏவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 5ன்னு எடுத்துக்கிட்டோம், ஏவுக்கு 5ன்னு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கு வந்து 6ன்னு எடுத்துருக்கோம், ரைட். ஓகே, பாருங்கள் 10 5 15 கிரேட்டர் தென் 5 + 6 11, ரைட்டா? ஸோ அப்போது இப்படி நாம் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து 2 கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் ஆகுது, ரைட்டுங்களா? 15ங்கிறது பெருசு, 11 சின்னது. ஸோ அப்போ இந்த கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஏபிசிடிக்கு இந்த வேல்யூஸையே எடுத்துக்கலாம். அதாவது ஏ வந்து நம்ம 5ன்னு எடுத்துருக்கோம், பி வந்து 10ன்னு எடுத்துருக்கோம், சி வந்து 5ன்னு எடுத்துருக்கோம், டியை வந்து 6ன்னு எடுத்துருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அது கூட கம்பேர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கான 2வது கேள்வி, கீழ்கண்டவர்களில் பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் ஒருவர். இப்போ ஏபிசிடிக்கு இந்த வேல்யூஸ் நாம் அஷ்யூம் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வேல்யூஸை வச்சுக்கிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் எது கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், டி கிரேட்டர் தென் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டியோட வேல்யூ 6, பியோட வேல்யூ 10, சரிங்களா? ஸோ அப்போ 6 கிரேட்டர் தென் 10ங்கிறது கரெக்டானா? கரெக்டு கிடையாது, ஏன்னா 10 தான் பெருசு. ஸோ என்ன பண்ணுறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். இந்த இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிக்கு பதிலாக 6ன்னு கொடுத்துட்டேன், பிக்கு பதிலாக 10ன்னு கொடுத்துட்டேன். ஸோ அப்படி கொடுத்தோன்னா இது வந்து கரெக்டாக வரல, ஸோ இது வந்து தப்பாக வருது. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து ஆன்சராக இருக்காது, ஏன்னா அவங்க எது உண்மையாகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ எது கரெக்டாக இருக்குன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், சி கிரேட்டர் தென் டின்னு இருக்குது. நாம் வந்து சிக்கு 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், டிக்கு 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ பாருங்கள், சிக்கு பதிலாக 5 போடுறோம், கிரேட்டர் தென் டிக்கு பதிலாக 6 போடுறோம். ஸோ இதுவுமே தப்பாக தான் வருது, ஏன்னா 5 கிரேட்டர் தென் 6ங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து தப்பு, 6 தான் கிரேட்டர் தென் 5, 5 வந்து ஸ்மாலர் தென் 6 தான். இப்போ இந்த 6 இங்கேருந்து இங்கே, இந்த 5 இங்கேருந்து தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் டின்னு இருக்குது. ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5, டியோட வேல்யூ வந்து 6, ரைட்டுங்களா? ஸோ ஏ வந்து 5, டி வந்து 6. ஸோ அப்போ இதுவும் வந்து ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா 5 இந்த பக்கம் இருக்குது, 6 இந்த பக்கம் இருக்குது. இது மாறி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ இதுவும் வந்து ஆன்சராக வராது. அடுத்து ஃபைனலாக பாருங்கள், பி கிரேட்டர் தென் டின்னு இருக்குது. நம்ம பிக்கு வந்து 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட்டா? அதேமாதிரி டிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 10 கிரேட்டர் தென் 6, இது வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கிரேட்டர் தென் டி அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம அஷ்யூம் பண்ண வேல்யூஸை வச்சு பார்க்கும்போது இது மட்டும்தான் நமக்கு கரெக்டாக வருது, சரிங்களா? மற்றதெல்லாம் தப்பாக இருக்குது. இந்த மெத்தட் தான் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இது கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் இதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அதாவது நீங்களாக ஒரு வேல்யூஸ் கொடுத்து அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வேல்யூஸ் கொடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ நார்மலான மெத்தட்லையும் நான் அதை சால்வ் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? இப்போ இதே கொஷினை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நார்மல் மெத்தட்லையும் சால்வ் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ளஸ் பி கிரேட்டர் தென் சி ப்ளஸ் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் சி கிரேட்டர் தென் ஏ ப்ளஸ் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டுத்தையும் கூட்டிக்க போகிறோம், இது ரெண்டுத்தையும் கூட்டிக்க போகிறோம், சரிங்களா? அதாவது லெஃப்ட் சைடில் உள்ளதை கூட்ட போகிறோம், அதேமாதிரி ரைட் சைடில் உள்ளதையும் கூட்ட போகிறோம். ஸோ கூட்டினா என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி, அதாவது இதை எழுதிட்டேன், அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணிவிட்டு பி ப்ளஸ் சின்னு இதையும் எழுதுகிறேன், சரிங்களா? ஸோ இதையும் வந்து கூட்டி எழுதியிருக்கேன், கிரேட்டர் தென் சி ப்ளஸ் டி, அடுத்து ஏ ப்ளஸ் டி.
ஸோ இதில் பாருங்கள் 2b இருக்குது ரைட்டுங்களா. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 2b ப்ளஸ் a ப்ளஸ் c அப்படின்னு எழுதலாம். கிரேட்டர் தென் இதில் பார்த்தீங்கன்னா 2d இருக்குது. அப்போ 2d a ப்ளஸ் சி 2d ப்ளஸ் a ப்ளஸ் சி அப்படின்னு எழுதலாம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள் இந்த பக்கமும் a ப்ளஸ் சி இருக்குது, இந்த பக்கமும் a ப்ளஸ் சி இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணலான்னா இங்கே ப்ளஸில் இருக்கிற இந்த a ப்ளஸ் சியை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸில் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக a ப்ளஸ் சிங்கிறது கேன்சல் ஆகிடும். ரைட்டுங்களா? ஸோ பாருங்கள் 2b ப்ளஸ் a ப்ளஸ் சி. ஸோ இதுதான் இந்த பக்கம் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஏவையும் சியையும் மட்டும் இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். இங்கே ஏசி ரெண்டுமே வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்னா மைனஸ் ஆகிடும். சரிங்களா? கிரேட்டர் தென் 2d அப்படின்னு வரும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஏவுக்கு இந்த ஏவுக்கும் அடிச்சிடலாம், இந்த சிக்கு இந்த சிக்கு அடிக்கலாம். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2b கிரேட்டர் தென் 2d அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2வையும் வந்து தூக்கலாம். காமனாக இருக்கிறதுனால இந்த 2வை தூக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா b கிரேட்டர் தென் d அப்படின்னு மிச்சம் இருக்கும். ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இது வந்து நார்மல் மெத்தட். இப்போ நான் முன்னாடி சால்வ் பண்ணி காட்டினது வந்து நான் ட்ரை பண்ணது. ஸோ அந்த மெத்தடை முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இது எனக்கு ஈஸியாக இருக்குது சார் அப்படின்னீங்கன்னா இதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். a ப்ளஸ் b = 2c மற்றும் c ப்ளஸ் d = 2a என்றால் இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? இதில் எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஷினை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஒரு வேளை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஆன்சர் வரலைன்னா இல்லை எப்படின்னு புரியலைன்னா அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து இதுக்கான ஆன்சரை நான் சொல்லிடுவேன். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? இன்றைக்கான 3வது கேள்வி, கிபி 2020ஆம் ஆண்டை திருவள்ளுவர் ஆண்டாக குறிப்பிடவும். அடுத்த கொஷின் பாருங்கள். a ≠ b ≠ c என்றால் கீழ்கண்டவற்றில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த 4ல் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? a ≠ b ≠ c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன பார்த்தோம்? அதாவது சிம்பாலிக் ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு கொஷின் இந்த கொஷின் தான் பார்த்தோம் இல்லையா? இந்த கொஷினில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த 3ஐயும் வந்து நாம் ஒன்றா எழுதணும். சரிங்களா? 3ஐயும் சேர்த்து ஒரே எக்ஸ்ப்ரெஷனாக எழுதணும். எழுதி ஆன்சரை கண்டுபிடிச்சோம். கரெக்டாக? இப்போ இந்த கொஷினில் வந்து அப்படியே ரிவர்ஸில் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்ப்ரெஷனை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம 2ஆக பிரித்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து a ≠ b அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து இது b ≠ c. ஸோ அப்படின்னு 2ஆக பிரித்து எழுதிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏபிசிக்கு வந்து நாமளாக வந்து வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். சரிங்களா? அதுவும் 2 விதமான வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனை பாருங்கள். 2 கண்டிஷன் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன், இது செகண்ட் கண்டிஷன் வச்சுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி பார்த்தா ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? அப்போ ஏவும் பியும் வேறு வேறு நம்பராக தான் இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக ஏவுக்கு 1ன்னு எடுத்துக்கிறேன், பிக்கு வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்தால் இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுமா? ஆகும். ரைட்டா? ஏன்னா ஏவும் பியும் 1 கிடையாது. A1 B2. ஸோ ≠ கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள். பி வந்து அந்த 2 இருக்கட்டும், அதை மாற்ற வேணாம், மாற்றவும் முடியாது. சரிங்களா? பி வந்து 2ன்னு இருக்கட்டும். இப்போ சி பார்த்தீங்கன்னா பிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் தான் சொல்லியிருக்காங்க ≠ சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ சியோட வேல்யூ வந்து ஒன்று பியை விட அதிகமாக இருக்கலாம், இல்லைனா பியை விட சின்னதாக இருக்கலாம். ரைட்டா? அதான் அதுக்கு அர்த்தம். = என்ன அர்த்தம்? ஒன்று அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா அதிகமாக எடுத்துப்போம். இங்கே பியோட வேல்யூ 2. ஸோ நம்ம அதை விட கொஞ்சம் அதிகமாக 3ங்கிற வேல்யூவை எடுத்துப்போம். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா a ≠ bன்னு இருக்கு இல்லையா? அடுத்த கண்டிஷனில் A1 B2ன்னு இதையே எடுத்துப்போம்.
சிக்கு என்ன பண்ண போகிறோம்னா பியை விட சின்ன நம்பராக எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ சிக்கு வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? 1ன்னு எடுத்துப்போம். ஏன்னா பியும் சியும் நாட் ஈக்குவல்ட்டு, அவ்வளோதான். இப்போ பி பெருசா சி பெருசாலாம் அவங்க சொல்லலை. நாட் ஈக்குவல்ட்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒன்று பெருசாக இருக்க போது, ஏதோ ஒன்று சின்னதாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனில் என்ன பண்ணியிருக்கேன்னா சியை பெருசாக வச்சுக்கிட்டேன், பியை சின்னதாக வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பியை பெருசாக வச்சுக்கிட்டு சியை சின்னதாக வச்சுருக்கேன். ஸோ என்ன சார் சின்னது பெருசுங்கிறீங்க, ஒன்றும் புரியலைன்னீங்கன்னா ஒரு 2-3 டைம் வந்து இந்த வீடியோவை திரும்பி பாருங்கள். புரியாதவங்க மட்டும் 2-3 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக பாருங்கள், புரிஞ்சிடும். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துப்போம். இந்த வேல்யூஸை இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏனா 1. ஸோ ஏனா 1 நாட் ஈக்குவல் டு பினா 2. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுது. ஏன்னா 1 2 சமம் கிடையாது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ரெண்டாவது கண்டிஷன் எடுத்துங்க. பிக்கு வந்து நம்ம 2ன்னு வச்சுருக்கோம், சிக்கு 3ன்னு வச்சுருக்கோம். பிக்கு 2ன்னு வச்சுருக்கோம், சிக்கு 3ன்னு வச்சுருக்கோம். ஸோ அப்போ இந்த கண்டிஷனும் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஏன்னா 2 3 வந்து சமம் கிடையாது. அப்போ இந்த வேல்யூஸை எடுத்துக்கிட்டால் நமக்கு இந்த 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகுது. இப்போ அதே மாதிரி இந்த வேல்யூஸை எடுத்து இந்த 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் நாம் என்ன பண்ணலான்னா இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை எடுத்துக்கிட்டு இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ A1 B2 தான். ஸோ இந்த வேல்யூ படி பார்த்தாலும் A1 B2 தான். ரெண்டும் வந்து நாட் ஈக்குவல்ட்டு தான். ஏன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2 சமம் கிடையாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ரெண்டாவது கண்டிஷன் பாருங்கள், B நாட் ஈக்குவல் டு C. பிக்கு 2ன்னு எடுத்துப்போம், சிக்கு வந்து இங்கே நம்ம 1ன்னு எடுத்துருக்கோம். ஸோ இதுவும் நாட் ஈக்குவல்ட்டு தான். ஏன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ நாட் ஈக்குவல்ட்டு தான். ரைட்டுங்களா? அப்போ நம்ம வேல்யூஸை இப்படி எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து 2 கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் ஆகுது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் 2 கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் ஆகுது. ரைட்டுங்களா? அதாவது பியை விட சி பெருசாக இருந்தாலும் 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகுது. பியை விட சி சின்னதாக இருந்தாலும் 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏவும் சியும் வேறு வேறு நம்பராக இருந்தாலும் 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகுது. ஏவும் சியும் ஒரே நம்பராக இருந்தாலும் 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகுது. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், பி நாட் ஈக்குவல் டு ஏ நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இது கரெக்டாக அப்படின்னா கரெக்டு கிடையாது. ஏன்னா இந்த கண்டிஷன் படியும் நமக்கு வந்து, அதாவது இந்த வேல்யூஸ் படியும் நமக்கு 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆணுச்சு. ரைட்டு தானே? இப்போ இந்த வேல்யூஸ் படி பார்த்தோன்னா ஏவுக்கும் சிக்கும் ஒரே வேல்யூ தான் நமக்கு கிடச்சிருக்கு. ரைட்டுங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏவும் சியும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வராது. ரைட்டுங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 வேறு வேறு நம்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்கள், ஏவும் சியும் ஒரே நம்பராக வச்சாலும் இந்த 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகுது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஏபிசி 3மே வேறு வேறு நம்பராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் வேறு வேறு நம்பராக இருக்கலாம். ரைட்டுங்களா? இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா A1 B2 C3 தான், கரெக்டு தான். ஆனால் இப்படியும் இருக்கலாம். சரிங்களா? ஏவும் சியும் சமமாக வச்சாலுமே அவங்க கொடுத்துருக்கிற 2 கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. அப்போ 3 வேறு வேறு என்ன தான் இருந்தாகணும்ன்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. அடுத்து AC = BC = Cன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து வரவே வராது. ஏன்னா அவங்க கொஷின்லேயே சொல்லிட்டாங்க 3 நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. 3 மீன்ஸ் 2 இடத்துலையுமே நாட் ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே 2 இடத்துலையுமே ஈக்குவல்ட்டு கொடுக்கறது வந்து கண்டிப்பாக வராது. ரைட்டுங்களா? ஸோ நம்ம எடுத்துருக்கிற வேல்யூஸ் படி பார்த்தாலுமே இது வந்து பாசிபிள் கிடையாது. ஏதாவது 2 நம்பர் தான் சேமாக வரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபைனலாக பாருங்கள், ஏ நாட் ஈக்குவல் டு சி அல்லது AC = Cன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கரெக்டு. ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இந்த வேல்யூ படி பார்த்தோன்னா ஏவும் சியும் நாட் ஈக்குவல்ட்டு. ஏவோட வேல்யூ நம்ம 1ன்னு எடுத்தோம், சியோட வேல்யூ வந்து நம்ம 3ன்னு எடுத்தோம். இப்போ இது ரெண்டும் நாட் ஈக்குவல்ட்டு தான். இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுது. அடுத்து இந்த வேல்யூ படி பார்த்தோன்னா நம்ம ஏ 1ன்னு எடுத்தோம், சியும் 1ன்னு தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்போ இது ரெண்டும் சமம் தான். அப்போ AC = C இருக்கலாம். அதாவது ஏயும் சியும் சமம் இல்லாமலும் இருக்கலாம், ஏயும் சியும் சமமாகவும் இருக்கலாம். ஸோ ரெண்டுமே வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஸோ இந்த சிம்பாலிக் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா
நியூமரிக்கல் ஆப்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் குழப்புற மாதிரிலாம் இருக்கும். குறிப்பாக வந்து புதுசாக படிக்கிறவங்க, கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா யோசிங்க. இந்த மாதிரி நீங்களாக வந்து யோசிக்கணும். இப்போ நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு நம்பர் கொடுத்து கூட நீங்கள் யோசித்து பார்க்கலாம். ஏவுக்கு பதிலாக 5ன்னு எடுத்துங்க, பி வந்து 6ன்னு எடுத்துங்க, சி வந்து 10, 15ன்னு ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துங்க. இந்த மாதிரி நீங்களாக ஒரு 3 நம்பரை சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுதான்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யோசிக்க தெரியணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதோட வந்து இந்த டாப்பிக்கை நம்ம முடிச்சுப்போம்.